எனக்கு தெரிஞ்சு ஒரு 7 ஹேபிட்ஸ் இருக்கு. அது எனக்கே தெரியாம என் லைஃப்ல வச்சிருக்கும். அந்த ஹேபிட்ட கொஞ்சம் கொஞ்சமா கண்டுபிடிச்சு, என் லைஃப்லேருந்து ஸ்டாப் பண்ணி, என் லைஃப் அதுக்கிட்டேருந்து காப்பாத்தி, அந்த ஹேபிட்ஸ் இல்லாம புது புது ஹேபிட்ஸா நான் வளர்த்துக்க எனக்கு 3 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோ டைம்லாம் நீங்க வேஸ்ட் பண்ண வேணாம். நான் 3 வருஷமா பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் 10 மினிட்ஸ்ல சொல்றேன். ஸோ மறக்காம இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ராகேஷ் அண்ட் இந்த சேனல் பேரு லெட்ஸ் ஸ்டார்ட் இட் திஸ். இந்த சேனல்ல செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் மணி மேக்கிங் அண்ட் எஸ்எம்ஏ பத்தி நிறைய கண்டென்ட் போஸ்ட் பண்ணிட்டு வரோம். ஸோ மறக்காம இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சொல்லலாமா? ஃபர்ஸ்ட், கம்ஃபர்ட் அடிக்ஷன். ஸோ எல்லாருக்குமே கம்ஃபர்ட் ஜோன் தேவை தான், இல்லைன்னு நான் சொல்லலை. கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருந்தால் எப்படி? கரெக்ட் தானே? ஸோ யாரை கேட்டாலும் இருடா இதோ 2 சீரீஸு, இதோ இருடா 2 எபிசோட் இருக்கு. இன்னொருத்தவனை கேட்டா இதோ இருடா 5 நிமிஷத்தில் வரேன். இன்னொருத்தவனை கேட்டா இருடா கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன். இப்படியே இருந்தால் என்ன பண்ணுறது? ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கேளுங்க. நான் என்னையே சொல்கிறேன். நானே 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் சுற்றிட்டு இருந்தேன், கம்ஃபர்ட் ஜோன்லேயே. அண்ட் ஒரு நாள் திடீர்னு போனேன், பக்கத்தில் இருக்க ஹோட்டலுக்கு போய் சர்வர் வேலைக்கு போனேன். சர்வர் வேலைக்கு போயிட்டுருக்கேன், இன்னுமே போயிட்டுருக்கேன். அண்ட் இன்னும் நிறைய வேலை பண்ணிட்டுருக்கேன். கேளுங்க எப்படி நீங்கள் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வரலாம்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட், நான் ஒரு சர்வர் வேலைக்கு பண்ணிகிட்ருக்கேன். அது எங்கன்னா இங்கே பக்கத்தில் ஒரு கடையில். அது கிட்டே இருக்கும். நான் அடிக்கடி போயிட்டு வந்துடுவேன். காலையில் 9 o'clock போனோம்னா ஈவினிங் 9 o'clock தான் வருவேன். அண்ட் இன்னொரு ஜாப் இருக்குது, அதுதான் டென்ஃப்ளூயண்ட். ஐ ஹவ் பீன் ஒர்க்கிங் அஸ் அ சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் இன் டென்ஃப்ளூயண்ட் ஃபார் தி ஃபுல் சவுத். ஆமாம், நான் ஃபுல் சவுத்துக்கு டென்டல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அது எப்படி பண்ணுறேன்னா, காலேஜ் போயிட்டு வருவேன், வந்து உடனே பால் டீ எதாவது இருந்தால் சாப்பிட்டு உடனே பைக் எடுத்துகிட்டு கிளம்பிடுவேன். பாண்டி, விழுப்புரம் அந்த மாதிரி ஃபுல்லாக போய் டாக்டர் அப்ரோச் பண்ணி பேசி அந்த மாதிரி அது போயிட்டுருக்கோம். வருவேன், வந்தும் கொஞ்ச நேரம் தான் எப்படி சொல்கிறது தூங்க முடியும். ஏன்னா வந்து அந்த பில்லை எல்லாம் எடுத்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பி இந்த எக்ஸல் அப்டேட் பண்ணி தூங்குறதுக்கே டைம் ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட், ஃப்ரீலான்சிங். ஓகேவா? இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் நிறைய விஷயத்தில் கமிட் ஆகிட்டே இருப்பேன். அதனால் எனக்கு கம்ஃபர்ட் ஜோன் ரொம்ப 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 கம்மி. நெக்ஸ்ட், பிளேமிங் ஆஃப் ஓனிங். ஸோ இந்த ஒரு கெட்ட பழக்கம் எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. என்னன்னா, ப்ளேம் பண்ணுவாங்க, எல்லாத்து மேலேயும் ப்ளேம் பண்ணுவாங்க. இப்போது உங்ககிட்ட ஒரு பொருள் இருக்குன்னா அதை வச்சு என்ன பண்ண முடியும்னு யோசிங்க. மற்றவங்க கிட்ட தான் அது இருக்குது, அது அவங்களால தான் பண்ண முடியும். இப்போது ஒருத்தவங்க கிட்ட ஐஃபோன் இருக்குன்னா, அவங்ககிட்ட ஐஃபோன் இருக்குது, கேமரா குவாலிட்டி சூப்பராக இருக்கும், அதில் எடுத்தால் தான் வந்து வீடியோவே போட முடியும். அப்படிலாம் கிடையாது. இப்போது மற்றவங்களாம் இப்போது என்ன ஃபோன் வச்சுருக்காங்க? எல்லாருமே ஐஃபோன் வச்சுருக்காங்க. அதனால் முதல்ல ப்ளேம் பண்ணுறத ஸ்டாப் பண்ணுங்க. ஸோ ஓகேவா? ஏன்னா எனக்கு வேலை கிடைக்கல, அதனால் வந்து என்னால் காசே சம்பாதிக்க முடியாது. அவனுக்கு வேலை கிடச்சிச்சு, அவனுக்கு கேம்பஸ் கிடச்சிச்சு, எனக்கு கிடைக்கவே இல்லை. அவனுக்கு கேம்பஸ் கிடச்சிச்சின்னா ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கான். நீங்கள் அப்படியே உட்காந்துட்டே இருந்தால் எப்படி வேலை கிடைக்கும்? அவன்கிட்ட லேப்டாப் இருந்தது, அதான் வேலை கிடச்சிச்சு. இதெல்லாம் நல்லா இல்லை. ஸோ அதனால் ப்ளேம் பண்ணுறத ஸ்டாப் பண்ணுங்க. சரியா? அண்ட் நெக்ஸ்ட், ஸ்பெண்டிங் பிஃபோர் ஏர்னிங். இது எல்லாருமே பண்ணுறீங்க, ஏன்னு தெரியல. இப்போ ஒரு ரிச் பீப்புளை பார்த்து ஒரு புவர் பீப்புள் என்ன பண்ணுறான்னா, அவனால் அஃபோர்ட் பண்ண முடியாததையும் அவன் அஃபோர்ட் பண்ணணும்னு நினைக்கிறான். அதை அஃபோர்ட் பண்ணலாம், காசு இருக்கும்போது பண்ணலாம். ஏன்னா இப்போது 5K இருக்குது, அந்த டிஷர்ட் வந்து 7K இப்போ யூஎஸ் போல் போட்டிருக்காங்க. இப்போ அந்த யூஎஸ் போல் போட்டால் தான் அவனால் எங்கேயாவது போக முடியுமா? அப்படிலாம் கிடையாது. இப்போ யூஎஸ் போல் போட்டுட்டு தான் போனீங்கன்னா கூட இப்போ இதுதான் யூஎஸ் போல் சூப்பர் அப்படின்னு யாரும் சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ அந்த மாதிரி வீண் செலவெல்லாம் குறைச்சிக்கோங்க, சேவ் பண்ண கற்றுக்கோங்க. சரியா? காசு வந்தால் அதை சேவ் பண்ணுங்கள், அதை விட்டு வீண் செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஹேபிட், இக்னோரிங் டைம். இப்போ எல்லாருமே வந்து ஃபோனில் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு டைம் வேஸ்ட் ஆகிட்டே இருக்காங்க. டைம் போகிறதுமே தெரியாது ஸ்க்ரோல் பண்ணால். நானுமே பண்ணியிருக்கேன். இப்போது 1 years 1.5 years முன்னாடி நானுமே பண்ணியிருக்கேன். இன்னொன்று சொல்லலை, நான் மட்டும் யோகியம்னு சொல்லலை. பண்ணலாம், ஒரு ஏஜ் வரைக்கும் தான். அதுவும் ரொம்ப பண்ணக்கூடாது. ஏன்னா டைம் போனால் கிடைக்காது. காசு எவ்வளோ வேணால் சம்பாதிச்சிக்கலாம், ஆனால் அந்த காசை வச்சு டைம் கூட வாங்க முடியாது. இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ நீங்கள் ஒரு வேலைக்கு போகணும், வேலை இன்டர்வியூக்கு போகணும். ஸோ 10:40க்கு இன்டர்வியூ, 10:30க்கு அங்கே போகணும். ஸோ நீங்கள் கிளம்புறதே வந்து 10:35க்குனா எப்படி உங்களால் போக முடியும்? அந்த வேலையும் போயிடும், வீட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணவங்க எல்லா மைண்ட் செட்டும் போயிடும், எல்லாமே போயிடும். அப்போது என்ன சஃபர் ஆகிறது நீங்கள் தான். ஸோ அதனால் டைமை மேனேஜ் பண்ண கற்றுக்கோங்க. டைமை இக்னோர் பண்ணாதீங்க, டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருந்தால் ஒன்றும் வரப்போகிறது இல்லை. ஓகே. 5th, இது ஒரு முக்கியமான ஹேபிட்,
யாரால நீங்க சரவுண்டட் ஆயிட்டீங்க. இப்போ நீங்க ஒரு 5 பேரால நீங்க வந்து ஒரு 5 பேர் ஃப்ரெண்ட்ஸ்ங்க. ஸோ, அது வந்து நீங்க மட்டும் தான் கொஞ்சம் ட்ரீம் ஹை லெவல்ல இருக்கும். அண்ட் எல்லாமே பாசிட்டிவா திங்க் பண்ணுவீங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நெகட்டிவாவே திங்க் நான் ஃபெயில் ஆயிடுவேன்டா, என்னால எதுவுமே பண்ண முடியாது. அப்படின்னா உங்களுக்குமே அந்த மைண்ட் செட் வந்துரும். கொஞ்ச நாள்ல அப்படியே உங்களுக்குமே அது வந்து கிராஜுவலா வந்துரும். ஏன்னா அந்த 5 பேர் வந்து உங்க இதுல திணிச்சுருவாங்க. இத பண்ண முடியாது, அத பண்ண முடியாது. இது இப்படிதான், அப்படிதான். அதனால சரவுண்டிங் கொஞ்சம் பார்த்துக்கணும் எப்பயுமே. இப்போ நீங்க சரவுண்டட் ஆகுனீங்கன்னா, இப்போ எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் அண்ட் குட் மைண்டட் பீப்பிள் கூட சேருங்க. ஏன்னா 10 பில்லியனர் கூட போய் ஃப்ரெண்ட் ஆகுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்களுமே அவங்க கூடயே இருந்தீங்கன்னா, ஒரு யூ கேன் ஆல்சோ பி எ பில்லியனர் அண்ட் 5 இயர்ஸ் அந்த மாரி நீங்களும் ஆயிடலாம். இல்லையா? அதனால சரவுண்டிங்க பார்த்து டிசைட் பண்ணுங்க. யாரோட சரவுண்டட் ஆகுறீங்கன்னு. அண்ட் அது ஒண்ணு சொல்லுவேன். அண்ட் இன்னொன்னு, நோ ஃபினான்ஷியல் அவேர்னஸ். ஸோ, இப்போ ஒருத்தவனுக்கு சம்பாரிக்க தெரியுது. நல்லா சம்பாரிக்கிறான். 10,00,000 சம்பாரிக்கிறான், 20,00,000 சம்பாரிக்கிறான். ஆனா எப்படி செலவு பண்றது? எப்படி சேர்த்து வைக்கிறது? அது எல்லாமே தெரியல. 10,00,000 சம்பாரிக்கிறான். ஆனா வந்து இப்போ ஒரு டிவி வாங்குறதுக்கே அவன் 10,00,000 இல்ல 5,00,000 செலவு பண்ணிடுறான். அப்படின்னா ஒரு முட்டாள் அவன் ஆக்சுவலா. ஏன்னா ஒரு டிவி வாங்குறதுக்கு 5,00,000 செலவு பண்றான்னா, அவனுக்கு சேர்த்து வைக்க தெரியல, எதுல செலவு பண்ணணும்னு தெரியல, எதுல இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரியல. அதனால ஒரு அவேர்னஸ் வேணும். எதுல நம்ம இன்வெஸ்ட் பண்றோம், இதுல இன்வெஸ்ட் பண்ணா நம்மளுக்கு ப்ராஃபிட் இருக்கா, கெயின்ஸ் இருக்கா, ரிட்டர்ன்ஸ் இருக்கா, எல்லாத்தையும் அவன் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும். அப்பதான் அவன் ஒரு அவேர்னஸோட ஒரு மணி அவேர்னஸ் இருக்கணும். இப்படிலாம் பண்ணா ஃபியூச்சர்ல எப்படி நம்ம ஃபினான்ஷியல் வெல்த் எல்லாமே அத பார்த்து தான் அவன் டிசைட் பண்ணணும். அந்த மைண்ட் செட் இல்லன்னா அவன் வேஸ்ட்டு. அந்த அவேர்னஸ் இல்லன்னா அவன் வேஸ்ட்டு. அதனால கொஞ்சம் அத வளர்த்துக்கோங்க. ஓகேவா? அண்ட் ட்ரீமிங் வித்தவுட் டூயிங். இது 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 எல்லார்கிட்டயுமே இருக்க கெட்ட பழக்கம்னா, இது கெட்ட பழக்கம்னு நான் சொல்ல மாட்டேன். இதுல கொஞ்சம் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கலாம். பெட்டரா இருக்கும்னு நான் சொல்லுவேன். இப்ப எல்லாருமே வந்து ட்ரீம் பண்றோம். நான் ஒரு கிரிக்கெட்டர் ஆகணும், நான் ஒரு பில்லியனர் ஆகணும், நான் வந்து ஒரு பெரிய பைலட் ஆகணும். அந்த மாரி வெறும் ட்ரீம் பண்ணா மட்டும் போதாது. ஏன்னா, அதுக்கேத்த மாரி டெடிகேட்டடா இருக்கணும். ஹார்ட் ஒர்க் வேணும், பெர்சிவரன்ஸ் வேணும், கன்சிஸ்டன்சி வேணும். எல்லாமே இருக்கணும் அவங்ககிட்ட. சும்மா ட்ரீம் பண்ணிட்டு, தூங்கிட்டு, மத்தவங்கள பிளேம் பண்ணிட்டே இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது வாழ்க்கையில. அதனால ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. உங்க ட்ரீம் அச்சீவ் பண்ணணும்னா, நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். டெடிகேட்டடா இருக்கணும். அதுக்கேத்த சாக்ரிஃபைஸ் பண்ணணும். நெறைய இருக்கு. அதனால ட்ரீம் பண்ணா பத்தாது. அதுக்கேத்த மாரி எல்லாத்தையும் பண்ணணும். சாக்ரிஃபைஸ் பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும், டெடிகேட்டடா இருக்கணும், ஹார்ட் ஒர்க் போட்டுக்கிட்டே இருக்கணும். ரிசல்ட் வராது. ஹார்ட் ஒர்க் போட்டுட்டே இருக்கணும். அப்புறம் நீங்க சக்சஸா அச்சீவ் பண்ணுவீங்க. அதனால இந்த 7 ஹேபிட்டையும் ஃபாலோ பண்ண மாட்டீங்கன்னு நெனைக்கிறேன். அண்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா, மறக்காம அத அவாய்ட் பண்ணிட்டு, வாழ்க்கையில எப்படி முன்னேறதுன்னு பாருங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். அதுக்கு முன்னாடி மேக் எ மூவ்.